ஐயா இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க. நான் விவேகானந்தரா பிறக்கிறேன், அரசியல்வாதியா பிறக்கிறேன் சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்த பிறவில தானே. இந்த பிறவில என்னத்தை சாதிச்சாங்க? நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும். அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அந்த வீணை மீட்க தெரியாதனை பத்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? என்ன பாருங்க, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நானே இவ்வளோ அழகுனா எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, ஏங்க சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார். நான் அந்த அழகான பூந்தோட்டத்துல நந்தவனத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐயா இப்ப ரோட்ல ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்குது. மனுஷன் 3 விதமா சிந்திப்பியான். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு போறவனு இருக்கிறியான், யாரு வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமா போடுறவனு இருக்கான்ல சார். எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமா போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை. எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இப்பிறவியே சாதிச்சு காமிப்பேன் சார், சாதிச்சு காமிப்பேன். சபாஷ். என்ன பாருங்க, நான் எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கேன். சொல்லுதா? என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தான். அதோட மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு பாருங்க. ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு அம்மா இல்ல, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் ஸ்கூலுக்கு போட்டு வரும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, மிஸ் அடிச்சு அதை வெளியில நிக்க வச்சிட்டாங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமாங்க ஐயா? அது கட்டுறதுக்காக ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துருந்துச்சு. ஐயோ நம்ம ஃப்ரெண்டை வெளியில அடி வாங்கி நிக்க வச்சிட்டாங்களேன்னு சொல்லி அதோட ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கட்டுச்சுங்க ஐயா. வீட்டில் போய் அடிச்சாங்க அவங்க அம்மா. நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துச்சு. நான் கேட்டேன், ஏன்டி இப்படி பொய் சொல்லி உங்க அம்மாட்ட அடி வாங்குறேன்னு. அப்ப அது என்ன சொல்லுச்சுங்க தெரியுமாங்க ஐயா? எங்க அம்மா அடிச்சது எனக்கு அடியா தெரியல, சந்தோஷமா தான் தெரிஞ்சிச்சு. பாப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்டான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட இருந்து 150 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கி ஸ்கூல் பஸ் கட்ட இன்னும் 1 வாரம் இருக்கு, அப்புறமேல் கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பீஸை கூப்பிட்டு கொடுத்து 2 பேர் சினிமாவுக்கு போய் மொண்டிகால் போட்டு டீச்சர்கிட்ட வை வாங்கணுமா. அண்ணா நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி தான் இருப்பான். கம்முன்னு உட்காருங்கண்ணா. ஏன்பா அந்த பொண்ணு மனசு முள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புள்ளைய பத்தி பேசினா நீ முள்ள மாதிரிய பத்தி பேசிட்டு இருக்க? அப்ப நான் கேட்டேன், ஏன் இப்படி பொய் சொல்லி உங்க அம்மாட்ட அடி வாங்குறேன்னு. அப்ப அது என்ன சொல்லிச்சு தெரியுமாங்க ஐயா? எங்க அம்மா அடிச்சது எனக்கு அடியா தெரியல, சந்தோஷமா தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுச்சுங்க ஐயா. நான் ஒரு ஆள் அடி வாங்கினதை வச்சு அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சா. அப்ப நான் சிந்திச்சேங்க ஐயா, இனிமேல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல தான் நம்மளும் வாழணுங்கிறத. ஒரு ஊர்லங்க ஐயா அரியக்குடி ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட குரு அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி தந்தாரு, சொர்க்க வாசலுக்கு போத. இது நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்டா, வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னா உன் தலை வெடிச்சிருன்னு சொன்னாரு. அப்படியே நடந்து திருகோஸ்டியூர்னு ஒரு ஊருக்கு போனாரு. அந்த ஊர் கோயில் கோபுரத்து மேல, பெரிய கோயில் கோபுரத்து மேல ஏறி நின்று, ஜனங்களே இங்க வாங்க, சொர்க்க வாசலுக்கு போற மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. இவர் சொல்ல போறான்னு தெரிஞ்சோடனே அவரோட குரு அங்கே வந்துட்டாரு. டேய் நான் உனக்கு என்னடா சொன்னேன், இந்த மந்திரத்தை நீ வெளியில சொன்னீனா உன்னோட தலை செதறிரும் நான் சொன்னேன்லடா, அதே மீறி எப்படா நீ சொல்லான்னு அவரோட குரு கேட்டாரு. அதுக்கு அந்த அரியக்குடி ராமானுஜர் என்ன சொன்னார் தெரியுமாங்க ஐயா? நான் ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் இத்தனை பேர் சொர்க்க வாசலுக்கு போறாளுங்க ஐயா, அதாங்க ஐயா எனக்கு வேணும்னு சொன்னாருங்க ஐயா. அதே மாதிரி தான் நம்மளும் சந்தோஷமா வாழணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கணும், அதே சந்தோஷத்துல நம்மளும் வாழணுங்க ஐயா. இப்ப நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுல இருந்தே ஊருக்கு புள்ள பிடிக்கிற வரையா நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த புள்ள பிடிக்கிறவன் என்ன சரியா அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போய் நல்லா சூடு போட்டு நல்லா இருக்கிற குழந்தைகளோட கையை அப்படி மடக்கி ஒரு கட்டை போட்டு விட்டு சிவப்பு கலர் சாயத்தை ஊற்றி விட்டுறியான்.
அங்க போய் என்ன போய் பழனி ஆண்டவர் கோயில நின்று பிச்சை எடுத்துட்டு வாடா, எனக்கு அந்த காசு தந்துடுறான்னு சொல்லிடுறான். அப்ப நல்லா இருக்கிற குழந்தைகளவே ஊனமாக்கி அந்த குழந்தைகளை உண்மையான ஊனமாக்கிறாங்க ஐயா சில கெட்டவங்க. நான் பிரம்மாட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் அப்பேற்பட்ட மனிதர்களை உலகத்துல படைக்காதீங்க பிரம்மா. இப்ப எனக்கு ஒரு பிறந்த நாள் வருதுங்க ஐயா. நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நிறைய பேரை பார்த்துருப்போம். பழனி கோயிலுக்கு வந்து, அப்பனே முருகா, இது நீயே தான் எனக்கு கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் உனக்கு மொட்டை அடிச்சு இது ஓன் குழந்தை தான், நான் இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்ற மாதிரி போய் அந்த குழந்தைகள்லாம் நழுவு விட்டு போயிடுறாங்க. பாவம் சார், ஒண்ணுமே இல்லாத அந்த குழந்தைகளை அப்படி விட்டுட்டு போய் அவங்க படுற பாடம் நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? அப்படியே தலையை பிச்சு போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க. நம்மெல்லாம் சார், நம்ம அழுகணும்னா நம்ம அம்மா மடியில படுத்து அழுகுறோம், நம்மளுக்கு சோகம்னா நம்ம அம்மா மடியில படுத்து அழுகுறோம், நம்மளுக்கு நம்ம அம்மா எப்படி தலை சீவி அலங்காரம் பார்க்குறாங்க, பொட்டு வச்சு எல்லாம் நம்ம எவ்வளோ அழகா இருக்கணும், இத்தனை பேர் மத்தியில நம்ம புள்ள அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா நினைக்கிறாங்கல்ல சார், அவங்க அம்மா நான் நினைக்க முடியுமா சார்? அப்படியே திக்காலுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்கல்ல சார். ஒரு அண்ணனை பார்த்தேன் சார், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்க சார். நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு நோம்பி வந்தாலும் ஒரு பிறந்த நாள் வந்தாலும் 10,000 1000 சொல்லி போட்டு புது ட்ரெஸ் வாங்கி நல்லா ஜாலியாக நடந்து போகிறோம். அவங்களால அப்படி போட முடியுமா சார்? இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல சார். இப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னே நான் நினச்சேன் சார், எனக்கு இப்போ பிறந்த நாள் வருது சார், எனக்கு எங்கள் அம்மா அப்பா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து தர்றத அந்த ஊனமுள்ள குழந்தைகளுக்கு நான் தருவேன் சார், கண்டிப்பா நான் தருவேன் சார். அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க படுற சந்தோஷத்துல நான் வாழ்ந்து காமிப்பேன் சார், சாதிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். எல்லாரும் இன்னொரு பிறவின்னு நினைக்காதீங்க சார், இந்த பிறவியில கடைசி இப்பிறவிலே சாதிங்க சார். சாதிச்சு அந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க சார். உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கும் சார். இந்த குழந்தை பேசுனது எனக்கு என்ன முருகனை இறங்கி வந்து பேசுன மாதிரி இருந்தது. அந்த குழந்தை சொல்ற மாதிரி எத்தனை பேர் பழனி கோயிலுக்கு வரவங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், மனநிலை சரியில்லாத குழந்தைகளை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியலன்னு மொட்டை அடிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை அனாதையா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சார். முருகன் பார்த்துப்பான்னு, என் அப்பா முருகனை பார்த்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுக்காக அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டதே தப்பா? முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க. அத்தனை குழந்தைங்க அனாதையாக நிற்குது. அதாவது சின்ன குழந்தைங்களாவது யாராவது பெற்றவங்க பார்த்துட்டு பிள்ளையா நினச்சி வளர்க்கக்கூடிய நல்ல தாய்மார்கள் இருக்காங்க. சில குழந்தைங்களோட கை காலெல்லாம் உடச்சி ஊனமாக்கி அதில் வந்து ரத்தம் ஊத்துற மாதிரி சாயத்தை ஊற்றி பிச்சை எடுக்க விடுறான். அந்த குழந்தையெல்லாம் ஊனமாக்கிடுறானோ. கொஞ்சம் வயசு வந்த மனநிலை குன்றிய பெண்களை கொண்டாந்து விட்டு போகணுன்னு அந்த பெண்களை கூட சில இதயம் இல்லாத பாவிங்க கற்பழிச்சு அந்த மனநிலை தெரியாத அந்த பெண்ணே ஒரு குழந்தை, அவ கையில குழந்தைய கொடுத்தோன்னு அவ அந்த கையில அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே நடுத்தருவில் நிராதரவா நிக்கிறாள. யார் சார் இதெல்லாம் எங்க போய் சொல்றது? யோசிச்சு பாருங்க. ஒரு மனநிலை இல்லாத சரியில்லாத ஒரு குழந்தைனா அதை வளர்க்கறது நம்மளோட கடமை, கஷ்டம்தான். ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் விடுங்க. இதை போன்ற கருணையோடு பேசக்கூடிய இந்த சுஜிதர்ஷினி போன்ற குழந்தைகளின் இதயத்தில் கருணையை பிறக்க வைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அப்பன் முருகன் கொடுப்பான். ஆனாலும் இதயமற்றவர்களே நீங்கள் எல்லாம் இப்படி செய்யாதீர்கள் என்பதைத்தான் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்ன மாதிரி பொண்ணு உன்னுடைய பிறந்த நாளை கூட நான் கொண்டாட மாட்டேன், அந்த குழந்தைகளுக்கு நீ 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதை பார்க்கும் போதாவது பணம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்களாக பிறந்தால் மட்டும் போதாது, நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இதை போன்று மனநிலை குன்றியவர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அவர்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதற்காக உன் பிஞ்சு இதயத்தை பார்த்து நீ இருக்கும் திசையை பார்த்து சார், நான் இந்த பிரிவில பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கேன். என்னடா இந்த பையன் இதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டானா நீங்கள் கேட்கலாம். நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன் சார். எங்கள் அம்மா ஒரு அடுப்பு கடை வச்சுருக்காங்க, அதில் வருமானம் 10-20 தான்.
எடுக்கடைனா என்னன்னு தெரியுமா சார்? ஸ்கூலுக்கு முன்னாடியே இந்த மடக்கு கட்டளை போட்டு வைக்கிறது, இந்த முட்டாய் இதெல்லாம் வைக்கிறது தான் சார் எடுக்கடை. நான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டுக்கு 10 வீட்டுக்கு பேப்பர் போடுறேன். ஒரு வீட்டுக்கு மாதம் 20 ரூபா தராங்க, மொத்தம் 10 வீட்டுக்கு 200 ரூபா. ஏன் தெரியுமா நான் இப்படி கஷ்டப்படுறேன்? எங்கள் அப்பா ஒரு குடியார எங்களை விட்டு போயிட்டாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சார். அப்போ எங்கள் அம்மா அடிக்கிற பார்த்து எனக்கு நைட்டு கனவுல வரும் சார். அப்பா அம்மா அடிக்காங்க அலறும் சார். அப்போ எங்கள் அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார்? டே அவரு தான் இல்லைடா, நீ நல்லா படுறான் பாரு சார், வாமா எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம் சார். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னான்னு தெரியுமா சார்? நீ போடி, நான் என் மகனை வச்சு காப்பாற்றிக்கிறேன்னாரு சார். அவர் பாசத்துக்காண்டி சொல்ல சார், இவனை வேலைக்கு அனுப்பி விட்டு அந்த காசில் குடிக்கலான்னு நினச்சார் சார். ஆனால் எங்கள் அம்மா விடலை தெரியும் சார். என்னை கூட்டிகிட்டு வந்தார் சார். கூட்டிட்டு வந்து படிக்க வச்சாங்க சார். அன்னைக்கு நான் 25வது ரேங்க், இன்னைக்கு நான் 5வது ரேங்க் சார். ஏன் தெரியுமா சார்? எங்க அம்மா படுற வறுமையால நான் நல்லா உயிர்னேன் சார். உயிர்னு எங்க அப்பா படிக்கூடாதுன்னு சொன்ன முன்னாடி நான் நல்லா படிப்பேன் சார். படிச்சு காட்டி எங்க அம்மா ஆசை நிறைவேற்று சார். அதே மாதிரி எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள 2 சைஸ் போட்டுட்டு போட்டு பார்த்து என் பாப்பா கேட்கு சார். அம்மா அதே மாதிரி 2 சைஸ் சாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லு சார். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார்? நம்மளாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அங்காட்டி நீ தமிழ் மீடியமே போன்னு சொல்லுவாங்க சார். அழுதுகிட்டே என்னட்டு வந்துச்சு சார். அண்ணா எனக்கு 2 சைஸ் சாக்ஸ் போட்டு தாட்டி விடுன்னு சார். அப்போ நான் சொன்னேன் சார், இரு தங்கச்சி, நான் படிக்க நான் கலெக்டர் ஆகி உன்னை டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு சொன்னேன் சார். இதோட அந்த தன்னம்பிக்கையால் வாழ்ந்துட்டு இருக்குது சார் என் தங்கச்சி. டெய்லி கேட்கு சார். எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போவாங்க, காப்பாற்றிட்டு இருக்காங்க வருஷா. என்னை படிக்க வைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க வருஷா. அதான் சார் உலகில மிகப்பெரிய சாதனை. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் போடுவேன் சார். காலையில் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணுன்னு நான் போயிடுவேன் சார். மதியம் சத்துணவு சோறு தான் சார் சாப்பிடுவேன். நைட்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு நேரம் தான் சார் சமைப்பாங்க, அதையும் சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார். சார் எங்கள் அப்பா விட்டுட்டு போன மாதிரி எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நாங்கள் என்னன்னா அனாதை சார். எங்கள் அப்பா விட்டுட்டு போன மாதிரி எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நாங்கள் என்னன்னா அனாதை சார். கஷ்டம் வேற குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார். அதனால தான் சொல்றேன் சார், இந்த பிரிவியல் பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு சொல்றேன் சார். எனக்கு வந்த கஷ்டம் வேற குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார். பேர் என்ன? ராம்குமார். ராம்குமார், மனசு உடையவே கூடாது. நீ நல்லா படிக்கிறிய? இப்ப நீ படி. உனக்கு நிச்சயமாக இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்கூடிய நல்ல இதயங்கள் நிச்சயம் இதை பார்க்கக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இந்த இறைவன் நல்ல வழியை திறப்பாரு. மனசு உடையாத, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்க அம்மா வந்திருக்காங்களா? வந்திருந்தாங்கன்னா அந்த அம்மாவை நான் மேடை கிடைக்கிறேன்.
பேர் என்ன? ஆ? அந்த மைக் கூடாம உங்க அம்மா ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது சொல்றீங்களாம்மா? சொல்லுது. சார் இந்த அளவுக்கு நான் இங்கே பேசுகிறேன்னா அதுக்கு தன்னம்பிக்கை என் பையன்தாங்க சார். எனக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்து நல்ல முறையில் இவ்வளோ தூரம் வர வச்சது என் பையன். அவனோட ஊக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்க சார். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான்னா அது இந்த பொண்ணுக்காகத்தான் சார். என் பொண்ணை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது நான் சொன்னேங்க சார், எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்மளே ஏழ்மைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நமக்கு பரதநாட்டியம் அந்த தேவையாப்பா அப்படின்னு சொன்னேங்க சார். அதுக்கு என் பையன் சொன்னான், அம்மா இன்னைக்கு உனக்கு வாட்ச புருஷி மாதிரி நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு வாட்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நீ பொட்டிக்கடை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற, நாளைக்கு அதே நம்ம பாப்பாவுக்கு வரக்கூடாது. இது ஒரு தற்காலிகமாக அதை கற்றுக்கிட்டாவ. என் மகன் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கான்னு அது இவனோட தன்னம்பிக்கை சார். இவனோட தன்னம்பிக்கை என் பையனை என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நான் நல்ல முறையை ஆளாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க சார். சசிகுமார் என்ற இந்த நண்பர் இவர்களுடைய இந்த பையனுடைய படிப்பு குடும்பம் 2000 ரூபாய் நிதியாக கொடுக்குறார். வச்சுங்க, வாங்கி. வேளச்சேரி விஸ்வநாதன் அவர்கள் 3000 ரூபாயை இந்த பையனோட படிப்பு வச்சிருக்காங்க. டெல்லியை சார்ந்த நண்பர் இளங்கோவன் அவர்கள் 2000 ரூபாயை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பையனுடைய படிப்புக்கான செலவை பழனி ரோட்டரி சங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார். இந்த குடும்பம் ஒரு பெட்டிக்கடை வைத்து வாழ்க்கையை இவர் ஜீவனத்தை நடத்திக் கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.